இந்த உலகத்தை சற்று ஆழமாக உற்று பாருங்கள். இங்கே புரட்சியாளர்களையும் தனித்து இருப்பவர்களையும் கண்டு அஞ்சும்படி நாம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சட்டத்தை மீறுபவர்களை விட அந்த சட்டங்களை எழுதுபவர்களிடமே அதிக ஆபத்து ஒளிந்திருக்கிறது. உங்கள் விழிப்புணர்வைக் கண்டு இந்த சமூகம் பெரிதும் அஞ்சுகிறது. ஏன் தெரியுமா? விழிப்புணர்வு பெற்ற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையில்லாத வாழ்க்கை முறையை யாராலும் விற்க முடியாது. அச்சத்தை வென்ற ஒருத்தியை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. இந்த உலகம் மனித ஆன்மாவை திருடி அதற்கு கல்வி என்று பெயரிட்டுள்ளது. உங்கள் இயல்பான சுதந்திரத்தை பறித்து அதற்கு ஒழுக்கம் என்று முத்திரையிட்டுள்ளது. ஒரு நோயாளித்தனமான சமூகத்தில் சாதாரணமாக இருப்பது என்பது ஒரு வகையான மனநோய் என்பதை மறந்துவிடாதீர்கள். இங்கே பிச்சை எடுப்பவனை பார்த்து கேள்வி கேட்க தெரிந்த நமக்கு அவனை உருவாக்கிய சித்தாந்தத்தை நோக்கி கேள்வி கேட்க தெரிவதில்லை. உண்மையில் கம்பிகளில்லாத சிறைச்சாலைதான் மிகவும் வலிமையானது. உங்கள் இதயத்தில் குற்ற உணர்வை விதைத்துவிட்டால் உங்களை கண்காணிக்க ஒரு தனி காவல்துறை தேவையில்லை. நீங்களே உங்களுக்கு சிறை காவலராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது கூட உண்மையில் நீங்கள் தனிமையில் இல்லை. உங்கள் தந்தை, மதகுரு மற்றும் ஆசிரியர்களின் நிழல்கள் உங்களை எப்போதும் தீர்ப்பளித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த நிழல்களுக்கு உயிர் கிடையாது என்பதை உணர்வதே உண்மையான விழிப்புணர்வு. இந்த சமூகம் நேர்கோடுகளையும் வரைபடங்களையும் விரும்புகிறது. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு நதி போன்றது. நதிக்கு வரைபடங்கள் தேவையில்லை. அது கடலின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கிறது. உண்மையான ஆன்மீகம் என்பது விதிகளுக்கு கட்டுப்படுவதல்ல, பாசாங்கங்களை துறந்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்வதேயாகும். உடலின் கொண்டாட்டத்தையும் ஆன்மாவின் மௌனத்தையும் ஒரே நேரத்தில் உணரும்போதுதான் நீங்கள் ஒரு முழுமையான மனிதராகிறீர்கள். உங்கள் இதயத்தில் ஏற்படும் இந்த மௌன புரட்சிதான் உண்மையான விடுதலை. இந்த சிறையின் கதவுகள் ஒருபோதும் பூட்டப்படவில்லை. அந்த கூண்டு உண்மையானது என்று நீங்கள் நம்பியவரை மட்டுமே நீங்கள் கைதியாக இருந்தீர்கள்.